ஹலோ மக்களே, சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஸ்ருதிகாக்கா வந்து ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 18ல வந்து பயங்கரமா வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 90 டேஸ் தாண்டி போயிட்டாங்க. அதுவே நம்ம ஊர்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் போய் பாம்பே வரைக்கும் போய் தமிழ்நாட்டில் இருந்து ஹிந்தி பிக் பாஸுக்கு போய் கலக்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்ருதிகாஷனுக்காக சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகைகள் ஓட்டிங்கை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாம்பேல நடந்துகிட்டு இருக்கிற ஹிந்தி பிக் பாஸ்ல நெப்போட்டிசம் லாங்குவேஜ்னு பல தடைகளை தாண்டி தமிழ்நாட்டில் இருந்து போய் ஒரு பொண்ணு 91 நாள் சர்வை பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். க்ரூஷியல் வீக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வீக்ல அவங்க நாமினேட் ஆகியிருக்கிறதுனால நம்ம எல்லோருமே ஓட் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். யாரெல்லாம் ஸ்ருதிகாக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க ஹிந்தி பிக் பாஸ் ஃபேனா இல்ல தமிழ் பிக் பாஸ் ஃபேனாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தமிழ் பிக் பாஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். 8 சீசனையும் தொடர்ந்து விடாம பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிக் பாஸோட ஃபேன் தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்ஷன். ஸோ நம்ம ஸ்ருதிகா வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹிந்தி பிக் பாஸ்க்கு போயிட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை வாரம் நிறையா நாட்கள் கடந்து ஸோ பயங்கரமாக அங்கே பண்ணி படத்துல நடிச்ச தர்ஷனும் ஸ்ருதியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஹிந்தி புரியலனாலும் ஒவ்வொரு எபிசோடையும் நான் விடாம பார்ப்பேன். அது என்னோட தோழியான ஸ்ருதிகாக்காக மட்டும்தான். இன்னும் 2 வாரம் இருக்கிற நிலைமையில ஸ்ருதிகா இப்போ நாமினேட் ஆயிருக்கா. நம்ம எல்லோருமே அவளுக்கு ஓட் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிறத அவர் கேட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னோட சப்போர்ட் எப்பவுமே ஸ்ருதிகாக்கு தான் சொல்லியிருக்காரு. ஹாய் மக்களே, நான் உங்களுடைய குரேஷி. அண்ட் இங்கே எத்தனை பேர் வந்து ஹிந்தி பிக் பாஸ் தி சீசன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. பட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அண்ட் ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஏன்னா எங்கள் ஸ்ருதிகா வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் ரொம்ப சூப்பராக விளையாடி இப்போ ஆல்மோஸ்ட் 95 டேஸ்க்கு மேலே வந்து அவங்க ப்ளே பண்ணி இப்போ வந்து ஃபைனல் வந்து வரப்போகுது. செமிஃபைனல் ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிக் பாஸே வந்து 3 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த நாமினேட் பண்ணதில் நம்ம ஸ்ருதிகாவும் ஒருத்தவங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் டேலண்ட் அண்ட் சின்சியாரிட்டி அண்ட் அவங்க விளையாடுற விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இனிமேல் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் ஸ்ருதிகாவுக்கு ஓட் பண்ணுங்கள். அவங்க ஒரு ஃபைனலில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் உங்களுடைய ஆசையாகவும் அது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்ருதிகாவுக்கு நிறையா ஓட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்ருதிகா சூப்பராக விளையாடுறீங்க. அண்ட் வி ஆல் வாண்ட் டு see you in finals. அண்ட் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆல் ஹாய். ஸோ நான் ஸ்ருதிகா வந்து ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 80ல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்ருதிகா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவளோட எனர்ஜி வந்து ரொம்ப கண்டேஜியஸாக இருக்கும். நீங்கள் அவங்க கூட இருக்க ஸ்ருதிகா கூட கொஞ்ச நேரம் இருந்தாலே அவளோட எனர்ஜி எல்லாத்துக்குமே தொத்திக்கும். ஸோ இந்த ஷோவை பார்க்குற எல்லாத்துக்குமே ஸ்ருதிகாவோட எனர்ஜி தொத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ருதிகாவை பார்க்கறதுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு நம்ம எல்லாருமே ஸ்ருதிகாவுக்கு ஓட் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜை ரோஷினி சொல்லியிருக்காங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் புகழ் பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அர்ஜுன் அம்மா அதான் நம்ம ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸில் போயிட்டு ஹிந்தி பிக் பாஸில் வேறு லெவலில் கொடி நாட்டியிருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்காங்க. இப்போ கூட நம்ம அந்த அர்ஜுன் கூட போயிட்டு மேலே ஏறி உட்காந்து அழகா தாலி கட்டிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணி, அதாவது நம்ம மக்கள் மத்தியில் வந்து வேறு லெவலில் ஸ்ருதிகா வந்து பாம்பேலையும் போய் இங்கிருந்து ஹிந்தி பிக் பாஸுக்கு போய் ஒரு தமிழ் பொண்ணு டிராஃபியை தட்டிட்டு வந்தா நம்ம எல்லாத்துக்கும் தானே சந்தோஷம். ஸ்ருதிகா பிக் பாஸ்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வின்னராக இருக்குண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கு. நம்ம எல்லோருமே மறக்காம ஸ்ருதிகாவுக்கு ஓட் பண்ணி ஸ்ருதிகாவை ஜெயிக்க வைக்கணும். இந்த மெசேஜை தன்னோட ஃப்ரெண்டான ஸ்ருதிகாக புகழ் வெளியிட்டு இருக்கிறாரு. நீ கப்போட வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு தன்னோட நம்பிக்கையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு. Hi Shrutika, we are so proud of you. நீங்க வந்து ஹிந்தி பிக் பாஸ்ல கலக்கிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 95 டேஸ் உள்ள இருந்து சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்க நீ. ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கு ஓட் பண்ணும். ஐ எம் ஷியோர் நம்ம தமிழ்நாடே வந்து உங்களுக்காக ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதுல ஒண்ணு. ஸ்ருதிகாவை பத்தி சொல்றப்போ நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு. நீ ரொம்பவே ராக்கிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. உனக்காக நான் ஓட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் மறக்காம ஸ்ருதிகாவுக்கு ஓட் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சினிமா சம்பந்தப்பட்ட சுட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி.